எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மனிதனுடைய மனது அதை பற்றி எனக்கு ஒரு புரிதல், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1900 to 2000 இந்த ஒரு நூற்றாண்டில் நடக்க வேண்டிய நிகழ்வு 2000 to 2020 நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்ததுனால கண்டிப்பாக நமக்கு புரியும். நூற்றாண்டில் நடக்க வேண்டிய மாற்றம் இந்த 20 வருஷத்தில் நடக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஜெனரேஷன் மாற்றம், அதே போல் கம்ப்யூட்டருடைய ஆதிக்கம் நம்மளுடைய வேலைகளிலையும், அதே போல் பல்வேறு துறைகளிலையும் அது நிகழ்த்திய மாற்றங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய ஆதிக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தின மாற்றங்கள். கொஞ்ச காலகட்டம் முடிஞ்சதும் செல்ஃபோன் அது நம்மளை இப்போது ஆள்கொண்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 2000 to 2020 நடந்த மனிதனுடைய மனசுடைய மாற்றங்கிறது அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு டென்ஷன். அதே போல் எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்தை ஏற்றுக்க முடியாமல், அதே போல் இந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கு. நிறைய பேர் தண்ணி போதையில் தான் தூங்குறதே. இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி மனதோடைய ஒரு பிக்சர் எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்போது ஆதி காலகட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு, ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு தாவும் அப்படின்னுலாம் ஞானிகளும் முன்னோர்களும் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோட அம்மா கிட்ட எல்லாம் பேசும்போது அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, மனசு ஒரு கழுதமாயிடா, நம்ம தாண்டா அது மேலே ஏறி உட்காரணும், அது இப்போ நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு ஆட்டம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஏஆர் ரஹ்மான் அவர் சொல்கிறாரு, மனது ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி, அதை சங்கிலி போட்டு நம்ம கட்டி நம்ம கையில் வச்சுக்கணும், இல்லைன்னா அது நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர் சொல்கிறாங்க. என்னோட ஒரு புரிதலில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2000 to 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இளமையாக இருந்தவங்க ரொம்ப டஃப்பான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வேலையில், அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் குழந்தைகள், இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழல், இதெல்லாம் அவங்க தினம் தினம் என்ன சொல்லுவாங்க இல்லையா, சத்து பிழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இப்போது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். உண்மையை சொன்னால் நான் எப்படி இதை அந்த மனதோடைய பிக்சரை பார்க்குறேன்னா, இந்த கொடூரமான ஒரு புலி வெறி பிடிச்சி பசி எடுத்து நம்ம மேலே அட்டாக் பண்ணி நம்மளை சாப்பிட்டுட்டு இருக்கு. அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த ஒரு ஸ்திதியில தான் இப்போ இருக்கிற மனிதர்களுடைய மனசு. இந்த புலியிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு ஞானிகளும், அதே போல் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லி வச்ச ஒரு மருந்து, மாபெரும் மருந்து என்னென்னா ஆன்மீகம். ஆன்மீகமான விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும்போது அந்த புலியை நம்ம அப்படியே நம்ம அதை அட்டாக் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு அந்த புலி மேலே நம்ம உட்காரக்கூடிய சிங்கங்களாக நம்மளால் மாற முடியும்னா
ஆன்மீகத்தை நம்ம வாழ்க்கையில் பரிசீலனை பண்ணணும். கீழே சாப்பாடு எந்த அளவுக்கு, பிராணவாயு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ, அதே போல் ஆன்மீகமான ஒரு விழிப்பு நிலையை நம்ம கொண்டு வரணும். விழிப்பு நிலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற எந்த விஷயமும் நம்மளை ஆட்கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய நாடு, அதுக்காக நம்ம எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியும், குடும்பத்திலேயே சந்தோஷமாக ஒரு திருப்தியான ஒரு நிலையை அடையணும்னா கண்டிப்பாக ஆன்மீகம் நம்ம கையில் எடுத்து தான் ஆகணும். இனி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் டஃப்பாக இருக்கும். இருந்தாலும் இப்போ நிறைய பேர் ஆன்மீக விழிப்படைஞ்சு, அது பக்தி மார்க்கமாக இருக்கலாம், ஞான மார்க்கமாக இருக்கலாம், எந்த மார்க்கமானாலும் நம்ம கண்டிப்பாக ஆன்மீகத்துடைய அந்த ஹெல்மெட்டு நமக்கு வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது, நிறைய குருக்கன்மார்கள் இருக்காங்க. அங்கே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணி நம்மளை சார்ந்தவரும் நம்மளை சேர்ந்தவரும் அவங்களையும் நம்ம ஆன்மீக விழிப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு கரம் நம்ம அவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த காலகட்டம் வந்துருச்சு. ஓகே.